நூடுல்ஸ் செய்ய போகிறீங்களா? அப்போ இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின தக்காளி, இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மேகி மசாலா போட்டுக்கோங்க. இதில் மேகியும் போட்டு லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடுங்க. அதுக்கப்புறம் மேகியில் நல்லா பிரித்து விட்டு லிட் போட்டு ஒரு நிமிஷம் இதை வேக விடலாம். இதுக்கப்புறம் ஒரு முட்டையை ஓரமாக இதை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு மிளகுத்தூளையும் போட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடுங்க. இப்போ முட்டை ஒரு சைடு வெந்திருக்கும், இன்னொரு சைடு வேகிறதுக்கு லைட்டாக இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸும் வெந்திருக்கும், முட்டையும் வெந்திருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.